அஸ்ஸலாம் வலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கேன். ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சூப்பரான டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் காலிஃப்ளவர் பக்கோடா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குட்டி பிளெண்டர் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாகவே வெந்தயம் எடுத்துக்குங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 பச்சை மிளகாய். இது எல்லாத்தையுமே பல்ஸ் மோடில் 1லேருந்து 2 செகண்ட் வரைக்கும் ஜஸ்ட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுங்க. தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஜஸ்ட் 1 or 2 செகண்ட் பல்ஸ் மோடில் எடுத்தால் போதும். அதே போல் வெந்தயம் குறைவாகவே சேர்த்துக்குங்க. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு, 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், நான் கலருக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது போக பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூனுக்கும் ரொம்ப குறைவாக ஓமம். எப்போவுமே ஓமமும் வெந்தயமும் கொஞ்சம் போல் சேர்த்துக்குங்க. அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளோட பக்கோடாவில் ஒரு கசப்பு தன்மை வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நான் தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்கலை. ஜஸ்ட் அது எப்படி இருக்கும் அப்படின்னா அம்மிக்கல்லில் நம்ம வச்சு இடித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக ஆக்கிடாதீங்க. தண்ணியை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை நான் ஏற்கனவே வேக வச்சு தண்ணியில் கொஞ்சம் போல் உப்பை சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். நான் எடுத்தது மீடியம் சைஸ் காலிஃப்ளவருக்கான குவான்டிட்டி தான் நான் சொல்லிகிட்ருக்கேன், மெஷர்மெண்ட். ஸோ காலிஃப்ளவரை நல்லா பாயில் பண்ணி சேர்த்துக்கங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்று போல் கலந்து எடுத்துக்க போகிறோம். தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணியை சேர்த்து கலந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ மாவில் ஸ்டார்டிங்லேயே நம்ம தண்ணி சேர்த்துடக்கூடாது. ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா நம்ம பஜ்ஜி மாவு எடுப்போம் இல்லையா, அதை விட திக்காகவே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம மசாலாவை பிரட்டி எடுத்துக்க போகிறோம். காலிஃப்ளவர் கூட உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப ட்ரையாக இருக்கும். அதே மாதிரி அந்த மசாலாலாம் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவரில் சூப்பராக கோட்டாக இருக்கும். ஸோ தண்ணியை சேர்க்கும் போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து சேர்த்து விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த காலிஃப்ளவரில் அந்த மாவுலேருந்து அந்த மசாலா எல்லாமே நமக்கு நல்லாவே கோட்டாகி வரும். ஸோ நல்லாவே கோட்டாயிடுச்சு. இப்போ இது ஒரு 1/2 hour நம்ம ரெஸ்ட்டு கொடுக்க போகிறோம். ஸோ இது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். 1/2 hour ஆயிடுச்சு. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். எண்ணெய் நல்லா சூடாக வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை அந்த மாவோடு நல்லா பெரட்டி சேர்த்துக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு சூப்பராக வரும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரையாக அந்த பச்சை மிளகாய், பெப்பர், இந்த ஓமம், வெந்தயம் இது எல்லாமே நம்ம சேர்த்ததுனால அந்த காலிஃப்ளவரோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் ரசம் சாதம், சாம்பார் சாதம், வெரைட்டி ரைஸ்க்கு கூட நம்ம சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 2 சைடுமே நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுமே நம்ம எடுத்துடலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சிக்கன் பீசஸ் மாதிரி தெரியும் பார்க்க. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு மசாலாவை கோட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணுறோம். ஸோ ரொம்ப தண்ணியாக வச்சிடாதீங்க. மசாலா திக்காக வச்சு நல்லா கோட் பண்ணும்போது உங்களுக்கு சூப்பராக அந்த மசாலாலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக உள்ளே இறங்கியிருக்கும். அவ்வளவுதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட காலிஃப்ளவர் பக்கோடா. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இந்த காலிஃப்ளவர் பக்கோடாவை மயோனஸ், டொமேட்டோ சாஸோடு சாப்பிட்டீங்க அப்படின்னா அட்டகாசமாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை டாடா பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.